விஜயுடைய கோவை பூத் கமிட்டி மாநாடு நாம் தமிழர் கட்சியுடைய மாநாட்டுக்கு என்ன வித்தியாசம்? அது விஜய் வந்து ஆர்வத்தில் இப்போ கூடியிருக்காங்க. நாம் தமிழர் கட்சி வந்து உணர்வுபூர்வமாக அந்த மண்ணை நேசித்து, மக்களை நேசித்து, மொழியை நேசித்து, மொத்தமாக உயிரினங்களை நேசித்து இது கூடின கூட்டம். அதனால இது உணர்ச்சியில் உணர்வில் கூடின கூட்டம். அந்த கூட்டத்துக்கு இந்த கூட்டத்துக்கும் ஒத்து வராது, எப்படி பார்த்தாலும் ஒத்து வராது. இது வந்து கொள்கை அடிப்படை மாற்றத்துக்காண்டி கூடின கூட்டம். இந்த மண் வளம் நல்லா இருக்கணும், இந்த மாநில வளம் நல்லா இருக்கணும், மக்கள் நல்லா இருக்கணும், பொதுவாகவே இயற்கை வளம் நல்லா இருக்கணும் அப்படின்னு இந்த இயற்கை வளங்களுக்கும் பொதுவாகவே உலகத்தில் வாழ்கிற உயிரினங்களுக்கு எல்லாத்துக்குமே சேர்ந்து கூடுற கூட்டம் தான் இந்த கூட்டம். விஜய் அவர்கள் வந்து 2026 டிவிகே சிஎம் மட்டும்தான் சான்ஸே கிடையாது. அவர் சொல்லிக்கலாம். இப்போ ஆர்வத்தில் ஒரு ரிலீஸ் படம் வந்தால் எப்படி இருக்கும் ஆர்வத்தில், அது மாதிரி அந்த ட்ரையல் மட்டும்னு சொல்லிக்கலாம். இறங்கி களத்தில் இறங்கி செயல்படணும்ல. ஏன்டா களத்தில் இறங்கி நாங்கள் வந்து ஒரு 15-16 வருஷம் களத்தில் இறங்கி போராடி இருக்கோம். இவங்க இப்போ தான் வந்திருக்காங்க. படம் ரிலீஸ் ஆனால் ஒரு 10 நாளைக்கு கூட்டம் வரும்ல, அது மாதிரி தான் இப்போ வந்து இந்த பூமியில் வந்து இந்த மக்களுக்கு வந்து புதுசாக இருக்கும்போது எதையுமே கொஞ்சம் அப்படியா அப்படிம்பாங்க. ஏன்டா பொதுவாக இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படின்னு நினைப்பாங்கல்ல, அந்த ஃபார்முலாவில் போயிடுவாங்க. அங்கே போய் நின்று பார்த்தா தான் இங்கே இருந்ததே நல்லா இருக்கும் இருக்கு அப்படின்னு நான் நினைப்பாங்க. அதனால நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறவங்க என்றைக்குமே இன்னைக்கு போனால் கூட இன்னொரு 10 வருஷம் மறுபடியும் அங்கே தான் வருவாங்க. இன்னைக்கு போயிருக்கலாம், ஒரு மரத்துலேருந்து வேறு விலகி இருக்கலாம். ஆனால் அந்த வேறு விலகி இருந்தாலும் பக்கத்து வேறு தாங்கி பிடிச்சிக்கும், அந்த கட்சியை விடாது. அதனால கீழே ஒரு கிளை போச்சு, செயலாளர் போச்சு, மாவட்டம் போச்சு, அதை பற்றின கவலையே கிடையாது. ஐ டோன்ட் கேர், அதை பற்றி கவலையே படக்கூடாது. நமக்கு எத்தனையோ வேர்கள் இருக்குது. அதை வந்து உணர்வு மிக்க வேறு, இந்த மண்ணை நேசிக்கிற வேறு, இயற்கை வளங்களை நேசிக்கிற வேறு. அதனால தான் அண்ணன் வந்து இப்போ பொதுவாகவே உலக தமிழர் எல்லாருமே இன்னைக்கு தேடுற தலைவராகிட்டார். தேடுற தலைவராக இருக்கும்போது தான் இன்னைக்கு வந்து நமக்கு வந்து அவர் கடவுள் சீட்டை கூட முடக்கி வச்சிருக்காங்க. எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சிருவாங்க, தமிழர்களை புறத்தி ஒருங்கிணைச்சிருவார் இவரை விட்டாண்டா அப்படின்னு நினச்சி கடவுள் சீட்டை கூட 15 வருஷமா தர மாட்டேங்குது. அப்படி உணர்ச்சி மிச்ச தலைவர் நமக்கு பெருசா. நேற்று வந்து கட்சி ஆரம்பிச்சுட்டு இன்னைக்கு வந்து எல்லா இடமும் போட்டுக்கிட்டு அவருக்கு பற்றி பேசினா டாப்பிக்கை நமக்கு பார்க்கக்கூடாது, போட்டியே. வணக்கம். விஜயோட அரசியலும் என்ன வித்தியாசம்? நீங்கள் கேட்குற கேள்வி விஜயோட அரசியலை பற்றி கேட்கணுன்னா, அது அரசியல்னு சொல்கிறத விட ஒரு சினிமாத்தனமான மக்களை வந்து ஒரு திரைபின்பத்தில் வச்சு அவர் ரசிகர்களை மட்டும்தான் உருவாக்கியிருக்காரு. அவங்களுக்குன்னு ஒரு கொள்கையும் கிடையாது, இந்த நாட்டுக்கான மண்ணுக்கான அரசியல் என்னன்ற புரிதலும் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா இதை ஒரு காலங்காலமாகவே திமுகவும் அதிமுகவும் புதுசாக வர நடிகர்களை உள்ள நடுவில் இறக்கி விட்டு மக்களோட மனசை குழப்புறதுக்குன்ட்டு அவங்க செய்கிற சூழ்ச்சி தான் இது. இதை எம்ஜிஆர் காலத்திலேருந்து அதுக்கப்புறம் வந்த சரத்குமார், விஜயகாந்த், அதுக்கப்புறம் இப்போ கமல், இப்போ கடைசியாக நம்ம விஜய் வந்திருக்காரு. இப்போ மிக அருகாமையில் நம்ம காலத்திலே நடந்த கமலோட அரசியலை நீங்களே பார்த்துருப்பீங்க. என்னதான் அவர் உலகத்துக்கே நாயகனாக இருந்தாலும் 2 தேர்தல் தாங்கலை. அவருக்கு அடுத்து இப்போ அவரோட தம்பி விஜய் வந்திருக்காரு. அவர் இன்னும் எத்தனை தேர்தலுக்கு தாங்க போகிறாரு? முதல்ல ஒரு பத்திரிகையாளராக உங்களை மாதிரி யாருன்னா போய் அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டால் பதில் சொல்கிற தெம்பும் தைரியமும் தலைவராக இருக்கிற ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு, ஒரு ஆண்டு காலம் அரசியல் முன்னெடுப்பு எடுத்தவருக்கு இன்னும் பேசக்கூட அந்த துணிவோ தைரியமோ இல்லை. கடந்த காலத்தில் அவர் கொடுத்த கேள்விக்கு பதிலோ அவரோட அரசியல் பொறுமையோ என்னன்றது பத்திரிகையாளர்களுக்கு நல்லாவே தெரியும். அவரோட கட்சியில் இருக்க பயணிக்கிற ஒவ்வொரு தொண்டரும் சரி, 2ஆம் கட்ட தலைவர்களும் சரி, அவங்களுக்கே அவங்க எதுக்காக ஆர்ப்பாட்டத்தை பண்ணுறாங்க, எதுக்காக போராட வராங்க, எந்தெந்த முன்னெடுப்பு எடுக்க போகிறாங்கன்ற அடுத்த கட்ட நடவடிக்கை கூட தெரியாது. அதை அவங்க எதிரில் இருந்து ஆரம்பிப்பாங்கன்னா, நாம் தமிழர் கட்சியிலேருந்து எதனா ஒரு முன்னெடுப்பு எடுத்தாங்கன்னா அதை பார்த்து அப்படியே செய்கிறதுக்காக மட்டும்தான் அவங்க எங்களை பார்த்து ஒரு காப்பி அடிக்கிற அரசியலை மட்டும்தான் அவங்களால செய்ய முடியுது. அதையும் முழுசாக செஞ்சாங்கன்னா கூட மகிழ்ச்சி. கனிம வள கொள்ளைக்கோ இல்லை மண்ணை சார்ந்தப்பட்ட எந்த ஒரு அரசியல் முன்னெடுப்புக்கோ அவங்க எதுவும் செஞ்சதா இது வரைக்கும் தெரியல. இப்போ நீர் மேலாண்மை சம்பந்தமாக எதனா ஒரு பிரச்சனைகள் இங்கே நடக்கிற போராட்டத்துக்கோ ஆர்ப்பாட்டத்துக்கோ எதுவும் அவங்க முன்னெடுப்பு எடுக்கிறதே கிடையாது. அதை பற்றி பேசுறது கூட அவங்க தலைவருக்கோ கிடையாது. நம்ம இனம் சார்ந்து அதை தாக்கி பேசுகிற ஏதாவது ஒரு படத்துக்கு எதிராக ஒரு அறிக்கை கூட விடுறதுக்கு அவங்களுக்கு தெம்போத்திராணியே கிடையாது. முழு அரசியல் புரிதல் இருந்தால் தான் அதை பற்றி பேசுறதுக்கான தெம்போ இல்லை அதை பற்றி பேசுறதுக்கான புரிதலும் இருந்தால் தான் அவங்களுக்கு பேசவே தெரியும். அது கூட தெரியாமல் ஒரு நடிகரை பார்த்துட்டு ஒரு 15 வயசு 12 வயசு ஓட்டுரிமை கூட இல்லாத
அவங்க கட்சியில் இருக்க 2ஆம் கட்ட தலைவர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களே சொல்கிறாங்க, இவங்கெல்லாம் வந்து நம்ம கூட்டத்துக்கு வராங்கன்ட்டு. அவங்கெல்லாம் எதுக்காக வராங்க? ஒரு நடிகனை பார்க்கறதுக்காக வராங்களே தவிர்த்து அவங்களுக்கு வாக்குரிமையும் கிடையாது, அரசியல்னா என்ன புரிதலும் தெரியாது, இந்த மண்ணில் மக்களுக்கு என்ன பிரச்சனைன்றது தெரியாது. வீட்டில் அவங்க அப்பா அம்மா சோறு போடுற வரைக்கும் ஒரு உற்சாகத்தில் போய் அவங்களோட திரை கவர்ச்சியை அனுபவிச்சுக்கிறதுக்கு அந்த வயசுக்கான ஒரு ஆர்வத்தில் போவாங்களே தவிர்த்து இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும், இந்த மண்ணில் மக்கள் படுற துயரத்தை உணர்ந்த அந்த வயசு வந்து அவங்களோட பொருளாதாரத்தை அவங்களே உழைச்சி சம்பாதிக்கிற நிலைமை வரும்போது இந்த நாட்டோட மக்களுக்கான அரசியல் எதுன்னு அவங்களுக்கே புரியும். நிச்சயமா அப்போ அவங்க வர்ற இடம் நாம் தமிழர் தான். ஏன்னா ஒரு விஜய் ரசிகனா நானே இதை உங்களுக்கு சொல்றேன். ஓகே, நீங்கள் இதில் வந்து பேசிக்காக எடுத்துகிட்டு வர விஷயத்தை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அரசியல் அப்படிங்கிறது வேதியியல் பொறியியல் மாதிரி அரசின் இயல்பு தெரிஞ்சு மக்களுக்கு தொண்டாற்றுறதுக்கு அந்த பவரை எப்படி யூஸ் பண்ணணுன்றது அரசியல். அந்த அரசியல் அதோட இயல்பே தெரியாதவங்களோட அரசியல் எடுத்துகிட்டு வந்து நாம் தமிழ் அரசியலோட கம்பேர் பண்ணலாமான்றது முதல்ல எனக்கு வருத்தத்தை தருது முதல் விஷயம். அடுத்து நீங்கள் கேட்டதுக்காக நம்ம சொல்கிறேன். அவங்களோட அரசியல் எப்படின்னா, இப்போது அவங்களோட கொள்கைகளே வந்து நமக்கு இப்போ சின்ன வயசில் வந்து காது குத்தும்போது வலிக்கக்கூடாதுன்றதுக்காக வாழைப்பழத்தை விட்டுற மாதிரி, அவங்க வந்து நமக்கு பின்னாடி குத்தப்படுற பல கத்திகள் தெரியக்கூடாதுன்றதுக்காகவே திரை கவர்ச்சி, மதுபோதை, பல விஷயங்களை வந்து முன்னெடுத்தே நடத்திட்டு இருக்காங்க. ஆனால் அது முன்னாடி தெரியறதில்ல. ஏன்னா ராஜா தேர் மேலே இருக்கும்போது முன்னாடி இருக்க குதிரை தெரியாத மாதிரி இவங்க முன்னெடுத்துட்டு போகிற அந்த போதை, அந்த இவங்களை வந்து அப்படியே ஒரு மாதிரி அடக்கி வைக்கிற மாதிரி இருக்கக்கூடிய செயல்கள்லாம் வந்து தெரியறதில்ல வெளியே. இது அவங்களோட அரசியல் இயல்பு. நம்மளோட கொள்கைகள்னு மற்ற விஷயங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எல்லாரும் பேசிட முடியுது. தெலுங்கர்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், தெலுங்கர்கள் நீங்கள் வாழணும், எங்களுக்கு குடியுரிமை இருக்குது, எங்களுக்கு அரசியல் கட்சிகள் நாங்கள் ஆரம்பிப்போம். நாம் தெலுங்கர் கட்சின்னு ஒரு கட்சி உருவான கதையெல்லாம் நடந்திருக்கு. அதுவும் தமிழ்நாட்டில் நடந்தது தான் இன்னும் பெரிய கேள்வி கூத்துன்றது பெரிய விஷயமே அதுதான். இப்போது இவங்க இந்த மாதிரி தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து தமிழர்கள் இருக்கிற இடத்துல எங்களுக்கு வந்து இடஒதுக்கீடு வேணும், நாங்கள் வாழணும்னு நினைக்கிறோம், யாருமே அதை தடுக்கவே இல்லை. இன்றைக்கும் ஒரு கடந்த 2-3 ஆண்டுகளுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் தெரியும், புத்தூர் டோல்கேட்டில் நம்ம தமிழ்நாட்டு சட்டக்கல்லூரி மாணவர்கள் வந்து அந்த வழியாக வரும்போது அந்த டோல்கேட்டில் நடந்த பிரச்சனையில் நம்ம பசங்க உரிமையை கேட்க போன இடத்துல அடித்து விரட்டப்பட்டாங்க. கடைசியில் அவங்க மேலே கேஸ் ஃபைல் பண்ணி அவங்கள பிடிச்சிட்டு போய் உட்கார வச்சாங்க. அதுக்கப்புறம் அது அவங்க வெளியே வந்தாங்க இல்லையான்றதை கூட எந்த அரசியல் கட்சியுமே முன்னெடுத்து நடத்தலை. விஜயுமே அப்பயும் அரசியலில் வரப்போகிறேன் சொல்லியிருந்த டைம் தான் அது. அப்போ நான் வந்து யூஜி படிச்சிருந்த டைம், அது காலேஜ் படிச்சிருந்த டைமில். அப்போ நான் வெறித்தனமான விஜய் ஃபேனாக இருந்தேன். அப்போது அவர் வந்து அதை பற்றி இந்த ஸ்டூடெண்ட்ஸை ரிலீஸ் பண்ணுங்கள், பவன் கல்யாணம் ஒரு பெரிய ஆக்டர் தான், இங்கே இவருக்கு என்ன இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கோ அதுக்கு அங்கே இருக்குது, இங்கேருந்து அங்கே பேசி அவங்கள வந்து ரிலீஸ் பண்ண சொல்லுவாங்க, அவங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, ஏதாவது பேசியிருக்கலாம். அதை மூடி மறைச்சது மீடியாவும் அதை வெளியே காமிக்கல. அட் த சேம் டைம் திருவள்ளூர் தொகுதியில் இருக்கக்கூடிய நாம் தமிழர் படை தான் அப்பயும் போய் அவங்கள மீட்டு கொண்டு வர்றதுக்கான முயற்சியை செஞ்சு அவங்க அந்த டோல்கேட்டுக்கு முன்னாடி தடுத்து நிறுத்தப்பட்டாங்கன்றது தான் உண்மையான சம்பவம். இது நம்ம எப்படின்னா எல்லை கடந்து போயும் நம்ம மக்கள், நம்ம தமிழ் மாணவர்களை காப்பாற்றிட்டு வரணும். இப்போ எப்படின்னா இந்தியா இங்கேருந்து உக்ரைனில் இருந்த மாணவர்களை ரஷ்யா சப்போர்ட்டோட கொண்டு வந்த மாதிரி இது வந்து தெலுங்கு தமிழ்நாடு பார்டரில் நடந்த சம்பவத்துக்கு யாருமே கண்டுக்கல. வெளியவே தெரியாத விஷயத்த வெறும் வாட்ஸ்அப்பில் வந்த வீடியோ மூலயமா தெரிஞ்ச ஒரு விஷயத்துக்கு நம்ம பசங்களை போய் கூட்டிகிட்டு வரணுன்றதுக்காக எல்லாரும் அங்கே போனாங்க. அங்கே போய் அவங்கள மீட் எடுத்துகிட்டு வந்தாங்க. சட்ட போராட்டங்களும் நடத்தி மீட் எடுத்துகிட்டு வந்தாங்க. போலீஸில் பல பிரச்சனைகளை சந்திச்சாங்க. ஏன்னா அது திருவள்ளூர் பார்டர்ன்றது ஆல்மோஸ்ட் வந்து ஆந்திரா கண்ட்ரோலில் தான் இருக்குது அப்படின்றது தான் இங்கே நிதர்சனமான உண்மை. அவங்க இதில் வந்து எந்த விதத்தில் வந்து விஜயோட அரசியல் வந்து இதில் கொஞ்சம் கூட அதில் ஒரு பிம்பத்தை காட்டுறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவங்க வந்து பர்மிஷன் கேட்கும் போதே வந்து அந்த பரந்தூர் விமான நிலையம் வரப்போகிறதுக்கு உள்ளே கூட போகிறதுக்கு அவங்க பர்மிஷன் கேட்கல. அந்த லெட்டரோட காப்பி நம்மக்கிட்ட இருக்குது. அதில் தெளிவாகவே கேட்டிருக்காங்க. அந்த வெளியில் இருக்கக்கூடிய திடலில் தான் அவங்க வந்து கேட்டிருக்காங்க. வந்தது எல்லாமே ரசிகர்கள் தானே தவிர போராடினவங்க எல்லாருமே அவங்க வீட்டு தெருவுலையும் அவங்க தெரு முனைகளை வீட்டு வாசல்லையும் தான் இருந்தாங்கன்றது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். உள்ளே போகவே பயப்படுறவங்க சரி பர்மிஷன் கொடுக்காததாகவே இருக்கட்டும். நாம் தமிழர் கட்சி எத்தனை போராட்டங்களை பர்மிஷன் கொடுக்காம தடை விதித்து காவலர்களை மீறி நடத்தியிருக்கோம் மக்களுக்காக. அவங்க வந்து ஒரு சின்ன கைதுக்கு கூட பயந்து ஓடுறவங்களா இருக்கிறாங்களா. இப்போ வக்ஃப் அமெண்ட்மெண்ட் ஆக்டுக்கு போராட்டம் நடத்துறேன்னு போனாங்க. சந்துக்கு சந்து அடிச்சு ஓட அடிச்சது நம்ம எல்லாருமே பார்த்தோம். அதை நின்று கூட எதிர்த்து பேசுறதுக்கு ஒரு அரசியலுக்கான வலிமையும் இல்லை, லீகல் பவரும் அவங்க கிட்ட கிடையாது. அவங்களுக்கு வந்து எதனால இந்த அமெண்ட்மெண்ட் நடக்குதுன்னு ஃபர்ஸ்ட் வக்ஃப் ப்ராப்பர்ட்டினா என்னன்றதே அவங்களுக்கு பேசிக்கே தெரியாது. வக்ஃப் ப்ராப்பர்ட்டின்றது பொதுமக்களுக்கு, அதாவது பொது தொண்டுக்காக இறைவனின் பேரில் முஸ்லீம்கள் கொடுக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி. அதாவது அவங்களுக்கு பயனடைகிற வகையில் இப்போ மெக்கா மெதினா அவங்களுக்கு தெரியும்.
மெதினாவுமே ஒரு வக்ஃப் ப்ராப்பர்ட்டி தான். அது வந்து மக்களுக்கான தேவைக்காக கொடுக்கப்பட்டது, பெரிய பெரிய செல்வந்தர்களுக்காக. இது அவங்க கோட்பாடு, முஸ்லீம்களோட கோட்பாடு. இதை வந்து எப்படின்னா ஒரு காமன் பீப்புளுமே இந்தியாவில் இந்த அமெண்ட்மெண்ட்டுக்கு முன்னாடி அந்த ப்ராப்பர்ட்டியை டொனேட் பண்ண முடியும். ஒரு ஹிந்துவுமே டொனேட் பண்ண முடியும். அந்த ஒரு கட்டுப்பாடு இருந்துச்சு. இப்போ வந்து அதை ஃபுல்லாக ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி அதை இந்துக்கள் பயன்படுத்திக்கலாம், ஆனால் யாருமே நாங்கள் வந்து அதை கான்ட்ரிபியூட் பண்ண மாட்டோன்றது வந்து எந்த விதத்தில் நியாயமே கிடையாது. இது இப்போ நான் பேசின ஒரு பாயிண்ட் கூட அவங்க பேசியிருக்க வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது. கேட்ட கேள்வி மழிப்பிட்டு பண்ணாங்களே தவிர தெளிவான பதில் அவங்களால கொடுக்க முடியல. இதுதான் நீங்கள் கேட்டதுக்கான வித்தியாசம்னு நான் பார்க்குறேன்.